அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி தோசையை ஆரிய தோசை, நவதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக சிம்பிளாக. அதுக்கு முதல்ல நான் அரை கப்பு ஆரியம் எடுத்திருக்கேன், அரை கப்பு கம்பு எடுத்திருக்கேன், அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா முறுமுறுன்னு வரும், சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. இது புழுங்கல் அரிசி போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இதே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டேன். இப்போ இதிலே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1/4 கப் போட்டிருக்கிறதுனால 4 காஞ்ச மிளகாய் போதும். நைட்டுக்கு வேணும்னாக்கா உங்களுக்கு காலையிலே ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நான் காலையில செய்கிறீங்களானாக்கா நைட்டுக்கு ஊற வச்சுருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இதுக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸி மாற்றிட்டேன். இதில் நான் ஊற வச்ச தண்ணி தான் இதுலேயும் போட்டிருக்கேன். இதே தண்ணியை போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. தோசை மாவுக்கு பதத்துக்கு தண்ணியை போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. நான் அரைச்சி வச்சுட்டேன் எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி. இப்போ சூப்பராக வந்திருக்கு. இது நான் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். இப்போ அப்படியே போடலாம் தோசை. ஆனால் ஒரு அரை மணி நேரம் விட்டு போட்டிங்கனாக்கா சூப்பராக முறுவலாக சூப்பராக வரும் உங்களுக்கு. ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 15 மினிட்ஸ் விட்டிங்கனாக்கா சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயிலை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுவலாக சூப்பராக வந்துடுச்சு. தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட தக்காளி சட்னியும் சூப்பராக முறுவலாக கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ் ஹாஃபிஸ்.